ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஆர்ஆர் 1911. இன்றைக்கி மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கும் வர்சஸ் பிபிகேஎஸ்க்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணி ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ஆடியிருக்காங்க. 5ல் ஜிடி 3, பிபிகேஎஸ் 2. இப்போது என்ன சேஞ்சஸ்னு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ஜிடிக்கு கோச்சாக இவர் ஆஷிஷ் நேரா வந்திருக்காரு. அதே மாதிரி பிபிகேஎஸ்க்கு கோச்சாக ரிக்கி பாயிண்டிங் வந்திருக்காரு. ரிக்கி பாயிண்டிங்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட நிக்நேம் கூட பண்டர். ஸோ அது என்னன்றது தெரியணுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்ப்போம். இவங்க 2 பேர் மோதினதில் சுப்மன் கில் இவர் தான் நிறையா மேட்சஸில் நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 5 50s அடிச்சிருக்காரு, 3 100s அடிச்சிருக்காரு. பட் அதே மாதிரி பிபிகேஎஸில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டனு, அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி ட்ரீம் 11 மைண்ட் 11 சர்க்கிள் யூஸ் பண்ணுறவங்க சுப்மன் கில்லை கேப்டனாக போட்டால் மேபி ஜிடியில் அவர் இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நரேந்திர மோடி ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ பிபிகேஎஸ்க்கு ஒரு மோஸ்ட் வாண்டட் மேட்சாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃபை பார்க்கலாம். இந்த ஃபேஸ் ஆஃபை ஜெயித்தாங்கன்னா ஈவன் ஆகிடுவாங்க 3-3. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய் பாய்.